எனக்கு ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தது. நான் மெதுவாக வெளியே சென்று ஒரு மழைத்துளியை கையில் பிடித்தேன். இது முதல் மழையைப் போல சக்தி நிறைந்ததாக இருந்தது. ஆனால் அதில் இன்னும் ஒரு புதிய ஆற்றல் இருந்தது. எல்லாரும் என்னோட வாங்க என்று நான் உறுதியாக சொன்னேன். மற்றவர்கள் தயங்கினார்கள். மீண்டும் ஏதாவது நடந்தால் இந்த முறை நான் தவறாக இருக்க மாட்டேன். என் வார்த்தையை நம்பி நால்வரும் மழையில் நின்றோம். பலர் எங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். யாரும் வெளியே வரவில்லை. அவர்கள் அரசாங்கத்தின் அறிவிப்புக்காக காத்திருந்தார்கள். 2 மணி நேரம் கழித்து அரசின் அவசர அறிவிப்பு வந்தது. இந்த மழையில் நனையலாம். உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனே வெளியேறுங்கள். அந்த அறிவிப்பு வந்தவுடன் மக்கள் மழைக்குள் ஓடினார்கள். ஆனால் நாங்கள் ஏற்கனவே 2 மணி நேரம் அந்த மழையில் நின்றிருந்தோம். எங்களுக்கு கிடைத்த பலன் மற்றவர்களை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. மழை நின்றதும் உலகம் மீண்டும் மாறியது. புல்வெளி கண் இமைக்கும் நேரத்தில் வளர்ந்தது. சிறிய பூச்சிகள் நாயின் அளவிற்கு பெரிதாகிவிட்டன. தொலைவில் ஒரு வண்டு பூச்சி ஒரு மனிதனின் உயரத்தை எட்டியிருந்தது. இயற்கை மனிதர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டது. விடுதிக்கு திரும்பிய சில நிமிடங்களில் விசித்திரமான சம்பவங்கள் நடந்தன. என் முதல் நண்பன் தனது கையை உயர்த்தினான். திடீரென்று அவனுக்கு முன்னால் ஒரு பெரிய மண் சுவர் உருவானது. எனக்கு பூமியை கட்டுப்படுத்த முடிகிறது. 2வது நண்பன் கையை நீட்டினான். அவனது விரல்களிலிருந்து தண்ணீர் பாம்பு போல சுழன்று வெளியே வந்தது. அவன் நினைத்த இடத்திற்கே அது பாய்ந்தது. 3வது நண்பன் கண்களை மூடினான். எனக்கு உயிரினங்களுடன் ஒப்பந்தம் செய்யும் சக்தி கிடைத்திருக்கிறது என்று அவன் ஆச்சரியமாக சொன்னான். என் முறை வந்தது. நான் கண்களை மூடியேன். அப்போது என் மனதில் இருந்த மர்மத்திரை முழுவதுமாக செயல்பட்டது. சார்ஜ் முடிந்தது. அடுத்த நொடி என் முன் ஒரு புதிய உலகம் திறந்தது. 500 கன-மீட்டர் அளவுள்ள ஒரு மர்ம சேமிப்பு இடம். நான் நினைத்த எந்த பொருளையும் அதற்குள் வைத்துக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, என் கண்கள் இப்போது சாதாரண கண்கள் இல்லை. எதிரில் நிற்கும் மனிதரை பார்த்தாலே அவர்களின் சக்தி, திறன், உடல்நிலை அனைத்தும் என் கண்களுக்கு தெரிந்தது. நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். மூடுபனி சூழ்ந்திருந்த வளாகத்தில் பெரிய உருவங்கள் அசைந்தன. அவை இனி சாதாரண பூச்சிகள் இல்லை, வேட்டையாடும் அரக்கர்கள். அந்த நேரத்தில் கல்லூரி ஒலிபெருக்கியில் அறிவிப்பு ஒலித்தது. அனைத்து மாணவர்களும் கவனிக்கவும். நகர பாதுகாப்பு முகாம் தயார் செய்யப்பட்டுள்ளது. நாளை காலை இராணுவ பாதுகாப்புடன் அனைவரும் அங்கு அழைத்து செல்லப்படுவீர்கள். என் நண்பர்கள் நிம்மதியாக சுவாசித்தனர். ஆனால் என் மனதில் இருந்த பயம் இன்னும் அதிகரித்தது. அரசாங்கமே மக்களை காப்பாற்ற முடியாமல் முகாம்களுக்கு மாற்றுகிறது என்றால் நம்மை எதிர்பார்த்து நிற்பது சாதாரண ஆபத்து அல்ல. அந்த இரவு நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம். இராணுவம் வருவதற்காக காத்திருக்க மாட்டோம். நம்முடைய புதிய சக்திகளை சோதிக்க நாமே வெளியே செல்வோம். விடுதிக்கு வெளியே மனிதனை வேட்டையாட காத்திருந்த முதல் அரக்கன் ஏற்கனவே எங்களை கவனித்துக் கொண்டிருந்தான்.